பூரிக்கு மாவு உருண்டை செஞ்சு வச்சாச்சுங்க. ஏற்கனவே மாவு பிணையிற வீடியோ போட்டாச்சுங்க. பூரி உருண்டை வந்து இன்றைக்கி வந்து இந்த பூரி கட்டையில் தேய்ச்சதுங்க. இது வந்து ஸ்டாண்டுங்க, பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு. நம்ம ரவுண்டாக வேணும்னா பூரி மாவு தேய்ச்சிட்டு இதை வச்சுட்டுங்க, வெளியில் இருக்கிற மாவெல்லாம் வெளியில் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கடைசியில் உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ரோட்டி மேக்கர் பழைய மேக்கர் வந்து எப்போ செய்வோம். ஒன்று நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இது வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்குதுங்க. இப்போ வெந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் வெந்தோடனே நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் கலக்கலாங்க. நம்ம தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவி 4ஆக கட் பண்ணிங்க, பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி வெந்துடும். 10 நிமிஷம் போய் உப்பு மஞ்சள் பொடி கல் உப்பும் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இந்த கொதிச்சு வந்து இந்த எண்ணெயில் விழுகக்கூடாதுன்னு சொல்லிங்க இந்த மாதிரி சில்வர் முறை வச்சு நம்ம முறை சாஞ்சிடக்கூடாதுன்னு வெயிட் வச்சுருக்குது. இல்லாட்டி கொதிக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு எண்ணெயில் படக்கூடாதுங்க. அதே போல் நம்ம எடுக்கிற கரண்டியிலே தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு சொட்டு தண்ணியும் கூட விழுகக்கூடாதுங்க, மேலே அடிச்சிருங்க. சட்டி பாத்திரம் வைக்கும்போதும் அப்படி தாங்க. வெறும் பாத்திரத்தை வச்சு தண்ணி இருந்தாலும் நம்ம சுண்டை விடணும். இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டோம்னா உடனே தொடச்சிடலாங்க. மசாலுக்கு வந்துங்க எண்ணெய் ஊற்றிங்க, 2 பல்லாரி வெங்காயம், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 2 ஒரே பட்டை 2ஆக பிச்சு போட்டுங்க, ஒரு 4-5 கிராம்பு போட்டுங்க. பல்லாரி வெங்காயத்தை நல்லா வணக்கிடுவோம். 2 பச்சை மிளகாயும் போட்டு வணக்கிட்டுங்க. வணக்கின முன்னாடி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு வெந்தோடனே நம்ம இந்த தண்ணி வந்து இதுலேயும் மறுபடியும் வடித்து விட்டுங்க. இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம கரண்டியில் இப்படி நசுக்கி விட்டோம்னா இதாகிடும். இல்லாட்டி ஒரு பருப்பு மத்தில் வச்சு நல்லா அமுத்தி விட்டோம்னா நசுங்கிடுங்க. இதை எடுத்து நம்ம வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் மசாலா ஊற்றிட்டோம்னா நம்ம இந்த பாத்திரத்தோடு அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இதில் இருக்கிற தண்ணி இதில் வடித்து விட்டுங்க நம்ம வந்து நல்லா நசுக்கி விடணுங்க. இப்போ கிட்டத்தட்ட வெந்திருக்குங்க. 10 நிமிஷம் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளுக்கு ஆனால் பரவாயில்லைங்க. நல்லா வெந்திருக்கணுங்க. கிழங்கு நல்லா பார்த்து வாங்கணுங்க. உருளைக்கிழங்குல எப்போவுமே முழுசாக இருக்கும்போது அந்த பச்சை கலரு உருளைக்கிழங்கு நம்ம வாங்கக்கூடாதுங்க. நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற உருளைக்கிழங்க வாங்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வெந்தால் பரவாயில்லைங்க. நம்ம வந்து சிம்மில் தான் எண்ணெய் வச்சுருக்கிறோங்க. ஒரு பூரி சுட்டாச்சுங்க. நம்ம வந்து எப்போவுமே பூரி எடுத்தோடனே டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோம்னாங்க எண்ணெய் வந்து குடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா இதில் வச்சா மறுபடியும் நம்ம பூரி இதாக்கிறதுனால எண்ணெய் விழுந்தால் பரவாயில்லைங்க. இப்படி ஒரு பூரி நம்ம இதில் வச்சுட்டுங்க. இப்போ வந்து நம்ம பூரி கட்டையில் தேய்ச்சதுங்க. இதை வந்து நம்ம கீழே வைக்கக்கூடாதுங்க, அழுக்கெல்லாம் இருக்குன்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டுங்க. வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற பூரி கட்டையில் தேய்ச்சோங்க. நம்ம ரவுண்டு வராதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லாட்டி ஏதாச்சும் மூடி, பெரிய மூடி, சம்பளத்தோட மூடி வச்சு நம்ம அமுத்தி வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரவுண்டாக கிடச்சிரும். இப்போ வந்துங்க நம்ம இந்த பூரியை நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம பூரி கட்டையில் தேய்ச்சாலும் நமக்கு எப்படி தேய்ச்சாலும் அந்த மாவு பிணையிற பக்கம் வந்து இருக்குது. 2லேயுமே ஒரே மாதிரி தான் வந்துருக்குதுங்க. ரோட்டி மேக்கரில் தேய்ச்சது இந்த பூரிங்க. இப்போ வந்து இது நம்ம பூரி இதில் கட்டையில் தேய்ச்சதும் இந்த மாதிரி தான் வந்துருக்குது. நம்ம இதே எடுத்துங்க இந்த ரோட்டி மேக்கர்லேயே வச்சுக்கலாங்க. வச்சோம்னா எண்ணெய் அதில் விழுந்ததுன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு அடுத்த உருண்டை செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த உருண்டை வந்து நம்ம இதில் தான் பிடிச்சி வச்சுருக்கிறோங்க. இதில் ஒரு உருண்டை வந்து நம்ம எடுத்து ஒன்றா இதில் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் செய்கிற மாதிரி இருந்தால் இதில் ஒருத்தர் செய்யலாங்க. இப்போ வந்து இந்த பூரியை வந்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாங்க. எண்ணெய் குடிக்காதுங்க. இந்த மாதிரி வந்தால் அமுந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓட்டை விழுந்துன்னா எண்ணெய் உள்ளே ஓடிடுங்க. அதை வடித்து தான் எடுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம பூரி கட்டையில் ஒன்று செஞ்சுக்கலாங்க. இப்போ இதில் வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதில் வச்சு நல்லா அமுத்தி ஒரு 2 தடவை திருப்பி போட்டு அமுத்தினோம்னா நம்மளுக்கு பூரி வந்துடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க.
இப்போ நான் ஏதோ ஒன்று எடுத்து இப்போ இப்போ இந்த ரெண்டையுமே எடுத்துடலாங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்போ கொதிக்கிறது நின்று போயிருங்க. நம்ம இந்த வெயிட்டை வந்து எடுத்துக்கலாங்க. எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க. முறங்கிது இந்த மாதிரி சாஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெயில் இதாகுங்க. முறை கொஞ்சம் சூடாக தான் இருக்குங்க, பார்த்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எண்ணெயில் தெரிக்காதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தில் வடிச்சுக்கலாங்க. இதில் வடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மசால் வந்து இஞ்சாமல் இருக்குங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வெந்து போச்சுங்க. இதை வந்து நம்ம கரண்டிலையும் கூட நசிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம பருப்பு மத்தில் 2 அமுத்தினோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் இதாயிரும். இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து அடுப்புலையும் கூட வச்சுக்கலாங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம அதிகமாக உருளைக்கிழங்கு இது 5 உருளைக்கிழங்கு போட்டுருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நம்மளுக்கு எத்தனை பேர் இப்போ ஒரு 5-6 பேர் சாப்பிட்றோன்னா இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம உடனே நசுக்கணுன்னா நம்ம ஃபோன் கையில் வச்சுருக்கனால மெதுவாக தான் நசுக்க முடியுதுங்க. நம்ம பருப்பு மத்தில் 2 அமுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நசுங்கிடும். இப்போ வந்து நம்ம இதவே எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாங்க. இதவே ஊற்றிட்டு நமக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் இஞ்சிக்கணும். ஊற்றும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற எண்ணெயில் படாமல் ஊற்றணுங்க. இதை வந்து இப்போ நம்ம பழையபடி நம்ம இந்த இதில் வச்சுட்டுங்க நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் சிம்மில் தான் வச்சுருக்குது. பூரி சுட்டாச்சுங்க. நான் இவ்வளோ சுடணுங்க. இது நம்ம வச்சுருக்கோங்க. இதே ஏதோ ஒன்றில் வேணால் நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த பூரி ரோட்டி மேக்கரில் மட்டும் செஞ்சுக்கலாங்க.